ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸாம்பிள் 3.60 தான் பார்க்க போகிறோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இன்னொரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி இந்த ஃபஸ்ட் இதில் எழுத போகிறோம். அடுத்து இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டையும் இதில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 + 7 இதில் செகண்டாக எழுதிக்கிறோம். இப்போ அடுத்து இதில் இருக்கிற தேர்ட் எலிமெண்ட்டையும் இதில் இருக்கிற தேர்ட் எலிமெண்ட்டையும் எடுத்துக்கிறோம். ஸோ 3 + 9 அப்படின்னு அந்த தேர்ட் எலிமெண்ட்டாக எழுதிக்கிறோம். அடுத்து செகண்ட் ரோவை எடுக்கும்போது இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி இங்கே போடுறோம். அடுத்து இது ரெண்டையும், ஸோ இதில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் இதில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட், ஸோ 5 + 3 அப்படின்னு இதில் செகண்டாக எழுதிக்கிறோம். அடுத்து 6 + 1, ஸோ இதில் அதே போல் தேர்டாக எழுதிக்கிறோம். அடுத்து இந்த தேர்ட் ரோவை எடுத்து அதை அப்படியே ஆட் பண்ணி இந்த தேர்ட் ரோவில் எழுத போகிறோம். 7 + 2, அடுத்து இதில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் 8 + 4, அடுத்து 9 + 6. ஸோ இதை ஆட் பண்ணி நமக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஆன்சர், A + B. ஸோ இப்போ 1 + 1 2, 2 + 7 9, 3 + 9 12, 4 + 1 5, 5 + 3 8, 6 + 1 7, 7 + 2 9, 8 + 4 12, 9 + 6 15. So this is the required answer. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.61. 2 examinations were conducted for 3 groups of students, namely Group 1, Group 2, Group 3, and their data on average of marks for the subjects Tamil, English, Science and Mathematics are given below in the form of matrices. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. Group 1, Group 2, Group 3. ஸோ 3 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 4 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி 4 சப்ஜெக்டையும் 3 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அதோட ஆவரேஜ் மார்க்ஸை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, A and B அப்படின்னு சொல்லி. ஸோ ஏல வந்து ஃபஸ்ட் எக்ஸாமோட ஆவரேஜ் மார்க்ஸ், Group 1, Group 2, Group 3யோட தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸை வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ண ஆவரேஜ் மார்க்ஸை வந்து B அப்படிங்கிற மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் போத் த எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் த 3 குரூப்ஸ். ஸோ இப்போ டோட்டல் மார்க்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதே போல் 2 மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. A அப்படிங்கிறது ஃபஸ்ட் எக்ஸாமோட மார்க்ஸு, B அப்படிங்கிறது வந்து செகண்ட் எக்ஸாமோட மார்க்ஸு, அதோட ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. Group 1 வந்து தமிழில் ஆவரேஜாக 22 வாங்கியிருக்காங்க. Group 2 வந்து இங்கிலீஷில் ஆவரேஜாக 15 வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது. செகண்ட் எக்ஸாமில் வந்து அவங்களோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து இது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ரெண்டையும் மேட்ரிக்ஸை எழுதி ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே வந்து 3 rows and 4 columns இருக்கு இல்லையா. ஸோ 3/4 மேட்ரிக்ஸ், இதுவும் வந்து 3/4 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளால் அந்த 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்ணால், இதோட ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 22 + 20 வந்து 42. அடுத்து 15 + 38 வந்து 53. அதை இங்கே எழுதிக்கிறோம். 14 + 15 வந்து 29. 23 + 40 வந்து 63. அடுத்து இந்த செகண்ட் ரோவை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் ஃபஸ்ட் எழுத போகிறோம். ஸோ 50 + 18 வந்து 68. 62 + 12 வந்து 74. 21 + 17 வந்து 38. 30 + 80 வந்து
110 அப்படியே ஆட் பண்ணி அந்தந்த எலிமெண்ட்டாக எழுதிடுறோம். இப்போ 53 + 81 வந்து 134. 80 + 47 127. 32 + 52 84. 40 + 18 58. So this is the required answer. That's all. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.62. இஃப் A is equal to அப்படின்னு சொல்லி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. B is equal to 3/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A + B. ஸோ இந்த மாதிரி வந்து சேம் ஆர்டரில் இல்லைன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆட் A and B பிகாஸ் தே ஆர் நாட் ஆஃப் சேம் ஆர்டர். ஸோ சேம் ஆர்டரில் இல்லாததுனால நம்ம இதை ஆட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி எழுதிடுறோம். ஸோ இப்போ ஆன்சரில் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆட் A and B பிகாஸ் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.